ஆஸ்திரியால வீட்டில் நிறைய ஜாமான் தேவையில்லாம இருக்குன்னா நல்ல கண்டிஷன்ல இருந்தா அதை வித்துடணும். பிடிக்கலன்னா வித்துரு. இல்லாட்டி சுமாரான ப்ராடக்ட்னா யாருக்காச்சும் தேவைப்படுறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துடணும். இங்க இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்ற பிரின்சிபல். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இங்க வில் ஹேபன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹேண்டா விற்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வேணும்னாலும் செகண்ட் ஹேண்டா வாங்கிக்கலாம். நான் இந்த வெப்சைட்ல தான் செகண்ட் ஹேண்டா லேப்டாப், பெர்ஃப்யூம்ஸ்லாம் வித்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு லேப்டாப்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு நேரில் வந்து செக் பண்ணிட்டு தான் போவாங்க. ஷூஸு, ஷாப்பிங் கார்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாருமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அதை தான் நானும் கொடுத்தேன். ஆஸ்திரியால ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெப்சைட்ல செக் பண்ணி பார்க்கறது நல்லது. ஏன்னா சில மக்கள் புதுசா வாங்கின பொருள் கூட கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னோட வீட்டில் இந்த காஃபி டேபிள், சோஃபா எல்லாமே நியூவான ப்ராடக்ட், ஆனால் கம்மியான ப்ரைஸ்ல இந்த வெப்சைட்ல வாங்கினேன். ஸ்கேம் நடக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நடந்தது இல்லை. ஆனால் எப்பவுமே நேரில் போய் நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. நம்ம ஊர்ல இருக்கிற செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல நம்பி வாங்கவோ இல்லை விற்கவோ செய்யலாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அல்வா காய்க்கு சப்ஸ்கிரைப்.